கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புற ஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். வீணான சிந்தனை என்ன? நாம் எண்ணுகிற எண்ணங்கள், நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வர காரியங்களை குறித்து நாம் என்ன சிந்திக்கிறோம் பாருங்கள். சாத்தான் இந்த உலகத்தில் காணப்படுகிறான். அவன் நெகட்டிவ் தாட்ஸ் தான் கொண்டு வருவான். பாருங்கள், எந்த காரியத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், அந்த காரியத்துக்கு நெகட்டிவான தாட்ஸ் தான் அதிகமாய் வரும். அப்போது அந்த பவுல் பரிசுத்தாவின் உதவியோடு சொல்லுகிறார், வீணான சிந்தனையிலே புறஜாதியார் நடக்கிறது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரை பின்பற்றுகிறவர்கள் நீ நடவாமல் இருங்கள். எந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலும் ஆண்டவராகிய இயேசு போதுமானவர். இயேசுவை நோக்கி வாழுவோம்.